ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சும் நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு லஞ்ச் வந்து கருணக்கிழங்கு வறுவல், புதினா சாதம் செய்ய போகிறோம். நம்மளுக்கு மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். அப்புறம் வந்து மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம் இனிப்பில். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லஞ்சும் மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறேன். பசங்களுக்கு லஞ்சு வந்து புதினா சாதமும் அப்புறம் வந்து கருணக்கிழங்கு வறுக்க போகிறேன். சாதம் வந்து நார்மல் நம்ம எப்பயுமே ரைஸ் வடிப்போம்ல, அந்த சாதத்தில் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரைஸ் கழுவி போட்டாச்சு. இப்போ வந்து கருணக்கிழங்குக்கு உப்பும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்ருக்கேன். இன்னும் வேகலான்னா புதினாவை ஆஞ்சிட்டு வந்துடலாம். மணி 6 ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு நம்ம செய்யணும். கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஒரு 70% நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. அதேமாதிரி பழைய கிழங்கா வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டிட்டு ஆற வச்சிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து அதுக்கு நான் மசாலா பாருங்கள், 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான உப்பு, கொஞ்சமாக லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவை தடவி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சாதம் வந்து நல்லா மலருது. நம்ம அப்படியே அசைஞ்ச நிமிஷம் அந்த பக்கம் திரும்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பொங்கி ஊற்றிடுது. சாதமும் இந்த பாலை மட்டும் நம்பவே முடிய மாட்டேங்குது. உங்களுக்கு எப்பயுமே பழைய கிழங்குல நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே. அதுவே வந்து புது கிழங்குல நீங்கள் வறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேகவும் வேகாது. அது இல்லாமல் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், அரிக்கும் வேறு. அரியும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், கத்தி படும் போதே பட்டு பட்டுன்னு அப்படியே வந்து சூப்பராக அதுவே கட் பண்ணி வந்துடும். பழைய கிழங்குனா, புது கிழங்குனா நம்ம அழுத்த அரியவே முடியாது. வாங்கும் போதே வந்து நீங்கள் கேட்டு வாங்குங்க. அதேமாரி வந்து அப்படி இல்லையா, முழு கிழங்கா வாங்கி ஒரு மாதத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கும் அதேமாரி தான், சேப்பங்கிழங்கும் அதேமாரி தான். பிடிக்கரணன்னு சொல்லுவாங்களா, அதுவும் அப்படி தான். நானும் அப்படி தான் வாங்கி வச்சுருவேன், உடனே யூஸ் பண்ண மாட்டேன். உருளைக்கிழங்கு நீங்கள் அதேமாரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். புது கிழங்குல செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் வெந்துடும், அப்படியே கொலன்னு ஆகிடும். இப்போ வந்து ஒரு 3 கைப்பிடி வந்து புதினா எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். எப்பயுமே வந்து சாதம் வந்து நல்லா மலர்ந்துருச்சுன்னா எனக்கு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வடிச்சிட்டு பாருங்கள், இப்போயே அரைவாசி வெந்துருச்சு. நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வெந்துடும். வடிச்சிட்டு ஆற வச்சுக்கோங்க எவ்வளோ சாதம் வேணுமோ, அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். நான் சாதம் வந்து சாப்பாட்டு ரைஸ்லேயே தான் செய்ய போகிறேன், புதினா ரைஸு. இப்போ வந்து புதினா சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, சின்னதாக கடல் பாசி, ஒரு 4 லவங்கம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா லவங்கம் நல்லா வெடியும், அதுக்கு தான். ஒரு கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாதி வதங்கினோடனே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நான் வந்து கருணக்கிழங்குக்கு மசாலா தடவி பீசரில் வச்சுருக்கேன். சாதத்தை வடித்து ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புதினாவையும் பச்சை மிளகாவையும் அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி,
இந்த டைமில் போட்டால் நல்லா பொரிஞ்சு வரும். ஃபஸ்ட்டே சேர்ந்துட்டா அப்படியே உங்களுக்கு கலர் மாறிடும், ரொம்ப நமுத்தா மாரி ஆகிடும். இப்போ அந்த பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். இப்போ இந்த சைடு நம்ம கருணக்கிழங்குக்கு சிம்மில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம்தான் ஃப்ரீசரில் வச்சேன். இந்த கருணக்கிழங்கு சூடாக வறுத்தா நல்லா மொறு மொறு மொறுன்னு வரும். ஏன்னா பச்சரிசி மாவு போட்டிருக்கோம்ல, அதனால். புதினா சாதம் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு கூட புதினாவை அரைச்சி கூட சேர்க்கலாம், இப்படியும் சேர்க்கலாம். இந்தமாரி செய்யும் போது அந்த பட்டை லவங்கம் ஃப்ளேவருக்கு பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதனால தான் நான் பட்டை லவங்கம் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பாதி வதங்கிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், புதினாவையும் பச்சை மிளகாவையும் அரைச்சி வச்சேன். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ தான் நான் அரைச்சேன், அதுவே பாருங்கள் அப்படியே டார்க் பச்சையாக வந்துருச்சு. அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. அதேமாரி நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. கலர் பாருங்கள், ஃபுல்லாக மூடி வைக்காதீங்க, கலர் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ரொம்ப டார்க்காகிடும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நான் சாதத்துலேயும் உப்பு போடல, அதனால் ஏன்னா பாதி கொதித்த உடனே சேர்த்துக்கோங்க. அப்போயே சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும். அதேமாரி செய்யும் போது வெங்காயம்லாம் வதக்கும் போது புதினாவையும் பச்சை மிளகாவையும் அரைச்சிக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் மலரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ கருணக்கிழங்கை திருப்பி விட்டுக்கலாம். இந்த புதினா சாதத்துக்கு கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கெல்லாம் இந்தமாரி ரவுண்ட் ரவுண்டாக வறுக்கணும், இல்லைன்னா 65 மாரி போட்டுடணும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வறுத்து வச்சுட்டு மதியான நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மெதுவாக இருக்கும், சாஃப்டாக. அதனால தான் கருணக்கிழங்கு பழைய கிழங்கு வாங்கணும். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, அரியும் போதே வந்து கையை அரிக்கும்னுவாங்க. அது புது கிழங்காக இருந்தால் அரிக்கும். அதில் வர லைட்டாக ஒரு பிங்க்கு ஷேடு வரும். அந்தமாரி இருந்தால் கண்டிப்பாக அது புது கிழங்கு தான். நான் அதனால தான் முழுசாக வாங்கி வச்சுருவேன். இப்போ கருணக்கிழங்கு ரேட்டு பயங்கரமாக இருக்குது. 1/2 கிலோவே வந்து 50 ரூபா ஒரு கடையில் 55 ரூபா. கருணக்கிழங்கு எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கு எல்லாருமே சாப்பிடுவாங்க. நான் 1/2 கிலோ தான் வாங்கி செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு பாருங்கள் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, இது போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஆற வச்சுருக்கேன் சாதம், அதை சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் பத்தலைன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உப்பு போட்டு. சாதம் இன்னும் கொஞ்சம் போடணும் போல் இருக்குது.
இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். கருணக்கிழங்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்ததை வேணால் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. கலர் பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் சுகர் போட்டேன். ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடும், அதோட சத்து வந்து இறங்காது. இப்போ புதினா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு நிறைய எனர்ஜி வேணும்னா புதினா சாதம் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே புதினா சேர்த்துக்கோங்க. ஜூஸில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பசங்களுக்கு கட்டிடலாம். சூப்பராக பசங்களுக்கு கருணக்கிழங்கு வறுவல், புதினா சாதம், ஏலக்கி, பனானா கொடுத்துருக்கேன். இப்போ பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவனுங்களுக்கு வந்து நன்னாரி ஜூஸ் போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி சனிக்கிழமைனால ஜூஸு கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது நம்மளுக்கு டைம் ஆகிடும் கிர்னி பழம் ஜூஸ் போடுறதுக்கு. அதனால் நன்னாரி எசன்ஸ் இருக்குனால நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு சர்க்கரையை போட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து 1.5 கிலோ கிர்னி பழம் அந்த சதை பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டு சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் சுகர் நிறையவே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் பால், திக்காக பசும்பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 12 மணிக்கு குடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நல்லா பால் ஊற்றி அரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். திப்பி இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜூஸ் குடிக்கிற அண்ணனுங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க. அதனால் நம்ம இதுவே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் கிர்னி பழம். அதுவே ஜில்லுன்னு இப்போ குடிக்கிற பக்குவத்தில் இருக்குது கரெக்டான. ஆனால் குடிக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டு குடிங்க. ஃப்ரிட்ஜில் உடனே எடுத்து குடிக்காதீங்க. அதுவே வந்து நிறைய பேர்த்துக்கு கோல்டு பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிர்னி பழம் ஜூஸு. கடையிலலாம் வாங்கி குடிக்காதீங்க, அதில் எசன்ஸ் ஊற்றுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் கிளாஸில் ஊற்றி குடிக்க முடியும். உங்களுக்கு கிளாஸில் ஊற்றி காட்டியிருப்பேன். இப்போ யாரும் குடிக்க மாட்டாங்க, பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்களா, அதனால் நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தர் வந்து மாங்காய் தித்திப்பு கேட்டிருக்காரு. மாங்காய் தித்திப்பு வந்து சீவி செய்யணுமா. அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மாம்பழம் தான் ஸ்நாக்ஸுக்கு கட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். இது கொஞ்சம் காய் வெட்டாக இருக்கிற மாரி இருக்குது. 1 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன், 2 மாம்பழம். இன்னொன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 2 மாம்பழம் 115 வாங்கிட்டு வந்தேன். இதுதான் கொஞ்சம் பழுத்த மாரி இருக்குது, இது கொஞ்சம் காயாக இருக்குது. அதனால் எதுக்கோ இதை தண்ணியில் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த சூடெல்லாம் இறங்கிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிட்ணும். மதியானம் அறுத்து பார்க்கலாம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டாக வாங்குகிறோம். இவர் ஒருத்தர் வருவார், அவர் கல் வைக்காத மாம்பழம்னு சொல்லுவார். ஆனால் அவர்கிட்ட ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் இப்போ ஸ்டார்டிங்னால இனிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும், நம்ம எதிர்பார்க்குற மாரி இருக்காது. இருந்தாலும் 1 கிலோ கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ இனிப்பு இருக்குன்னு. இனிப்பு இருந்ததுன்னா நம்ம தொடர்ந்து வாங்கிக்கலாம். இப்போ இதை மட்டும் நான் தண்ணியில் போட்டு வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன். அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 3 பீட்ரூட் இருந்தது, பீட்ரூட் பொரியல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பீட்ரூட்டை சேர்த்து கொஞ்சமாக 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம பீட்ரூட் பொரியல்லாம் பார்த்துருக்கோம், அதுக்காக தான். அப்புறம் வந்து மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். ஒரே ஒரு மாங்காய் துருவி என் சின்ன பிள்ளை செய்ய சொல்லியிருக்கான், அதனால் துருவி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பருப்புக்கு பெருங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு,
மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் பூசணிக்காய் சாம்பாருக்கு. கடையிலலாம் எப்படி வைப்பாங்கன்னா இது கூடயே சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் நிறைய போடுவாங்க. பூசணிக்காவையும் போட்டு பருப்பு கம்மியாக போட்டு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு அப்படியே தாளித்து விட்ருவாங்க. இட்லி சாம்பார் கடையில் வைப்பாங்கள்ல அந்த சாம்பார் சொல்கிறேன். நல்லாயிருக்கும் ஆனால் அந்த சாம்பார். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாம்பார் தாளிக்க கொஞ்சமாக மாங்காய் தொக்கு பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் மாங்காய் தொக்கு. அது கட் பண்ணி தோலை சீவி கட் பண்ணி செஞ்சுருக்கோம். இவருக்கு வந்து இந்த தடவை தோல் சீவாமல் செய்யுங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு மாங்காய் தான் வாங்கி சீவி வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் காயட்டும். இப்போ சாம்பாருக்கு பாதி எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். சைடில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். பூசணிக்காய் வந்து மஞ்சள் பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய வந்து இம்யூனிட்டி பவருக்கு அதிகமாக இந்த கொரோனா டைம்லலாம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே பூசணிக்காய் அல்வா, அதுக்கப்புறம் பூசணிக்காய் சாம்பார், பூசணிக்காய் கடலப்பருப்பு போட்டு பொரியல், கூட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நார்மல் டைம்லேயே எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லது மஞ்சள் பூசணிக்காய். வெளியூர்லலாம் இந்த நீராகாரத்துக்கு இந்த பூசணிக்காய்க்கெல்லாம் ரொம்ப தட்டுப்பாடம். கிடைக்கவே கிடைக்காத தேடி தேடி போய் வாங்குவாங்களாம். ஆனால் நம்ம ஊரில் வந்து கிடைக்கும். நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு சுத்தமாக பிடிக்காது இது. ஆனால் அதில் வந்து அவ்வளோ ஒரு சத்துக்கள், எல்லா சத்துக்களும் இருக்குது. நான் அதனால் எப்போயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துப்பேன். வெள்ளை பூசணிக்காயும் சரி, மஞ்சள் பூசணிக்காயும் சரி சேர்த்துப்பேன். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினா போதும். சாம்பார் தானே, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். காய் பாருங்கள் நல்லா மெத்து மெத்துன்னு வெந்துருச்சு. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் தேங்காவே துருவலை. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். கொஞ்சமாக தேங்காய் துருவிக்கலாம். ஒரு பக்கம் பூசணிக்காவும் வதங்கட்டும். இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். ஏன்னா தேங்காய் துருவல் சேர்த்தாதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பசங்களும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. வெறும் காயாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு கஷ்டம். அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக கெட்டு போயிடும் தேங்காய் போடுறதுனால. இப்போ வந்து பருப்பு தண்ணியும் கொஞ்சமாக அந்த தக்காளியெல்லாம் சேர்த்து ஊற்றிடலாம். பருப்பு ரசம் தான் வைக்க போகிறேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நல்லா மலர்ந்து வரட்டும். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வந்து ஒரு 85% வந்து வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா கொலையாகிடும். சாம்பார் வந்து ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாகிடும். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை, உப்பு சேர்த்துக்கலாம். காய் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வெந்துடும். மூடி கூட போட தேவையில்ல, சூப்பராக வெந்து வந்துடும். நம்மளுக்கு பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு வந்து காய் வெந்துட்டுருக்கும். 5 நிமிஷத்துலேயே வெந்துடும் காய். பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி.
ஏன்னா நீர் காய்க்கு வந்து புளிப்பு உப்பு கம்மியாக தான் போடணும். கொஞ்சம் நேரம் ரசத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதனால தான் நிறுத்திட்டேன். இந்த பாருங்கள், இந்த திட்டமே போதும். இது போல் இருந்தால் தான் ஆறினோன்னு கொஞ்சம் திக்கு வரும். இப்போ வந்து மாங்காய் இனிப்புக்கு வந்து வாணலி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நான் ஆல்ரெடி பொடி பண்ணது கொஞ்சம் இருக்குது, வெந்தயமும் கடுகும். அதனால் இதுக்கு நான் அப்படியே போட்டுக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். மாங்காய் ரொம்ப சூடு, பயங்கர வெயிலாக இருக்குது. வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டானுங்க. சின்ன பசங்க சீசன் வரும்போது தான் நான் செஞ்சு கொடுக்க முடியும். அதனால் அவனுக்கு மட்டும் 2 பேரும் இதுமாரி துருவி செஞ்சோன்னா தோசை அதுக்கப்புறம் சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுப்பானுங்க. எண்ணெய் காயிட்டோம். சாம்பார் பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்துருச்சு. நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் வறுத்து அரைச்சி வைப்பாங்க பாருங்கள், அந்த சாம்பார் வச்சா செமையாக இருக்கும். பூசணிக்காயில், மஞ்சள் பூசணிக்காயில். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். எல்லாமே பொரியணும். பாதி தான் எண்ணெய் காஞ்சிருக்கு, இருந்தாலும் நான் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கம்மியாக வெந்தயம். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் தான் எல்லாம் சேர்க்கணும். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் சீவும் போது பல்லெல்லாம் அப்படியே கூசுது, அவ்வளோ ஒரு புளிப்பு. இவர் வேற சொல்லிட்டு போயிருக்கார் சின்னவர், கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக போடுமா அப்படின்ட்டு. நம்ம சாம்பார் பாருங்கள், ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் இன்னும் மலர்ந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இது சீவி இருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகாத்தூள், காஞ்ச மிளகா கூட தாளிச்சிக்கலாம் போட்டு. நான் வேணாம், மிளகாத்தூள் மட்டும் போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். துருவி இப்போ பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் சேர்த்துக்கலாம். மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ மாங்காய் தான். நான் வந்து அதுக்கு வந்து ஒரு 150 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னு சொல்லியிருக்கானுங்களா, அதனால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நான் சீவும் போதே வந்து புளிப்பு வந்து அதிகமாக இருந்தது. இது போல் செஞ்சால் பசங்க தொட்டுக்க இல்லைன்னா கூட இது ஜாம் மாரி வச்சு சாப்பிட்டுப்பானுங்க. இது தயிர் சாதத்துக்கு பழைய இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் போட்டுக்கிறேன். வெல்லம் கரைஞ்சா போதும். கரைஞ்சிட்டு ஒரு மினுன்னு வரும், அதுலேயே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கல் இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் வெயில் நாள் தான் கொஞ்சமாக செய்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி செஞ்சது இன்னும் ஒரு ஸ்பூனு இருக்கும். இது லாஸ்ட்டாக அந்த இதில் துருவ முடியல, அதனால் கத்தியில் வந்து கட் பண்ணி போட்டேன். அது பெருசாக இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க.
கரையட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு ரசம் மலர போகுது. கடுகு பொடியும் வெந்தயம், கடுகும் வெந்தயமும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா தெரியுதா உங்களுக்கு? நல்லா மினுமினுன்னு இருக்கும். ஆற ஆற வந்து நல்லா கெட்டி போட்டுரும். ரொம்ப நம்ம ட்ரை பண்ணோன்னா வெல்லம் வந்து முறிஞ்சிரும், அப்படியே லப்பர் மாரி ஆகிடும். இப்போ இந்தமாரி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரசமும் நம்மளுக்கு மலர்ந்துருச்சு. இப்போ சமைச்சதெல்லாம் ஃபுல்லுத்தையும் பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2த்தையும் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்தமாரி துருவி போடும்போது பசங்களுக்கு தட்டுப்படாது. ஆறட்டும், நான் எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.